பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எல்லோரும் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் திருமணத்தை அமைத்துக் கொடுக்கின்றார். நீங்கள் பிறந்த உடனே உங்களுடைய கணவர் யார், உங்களுடைய மனைவி யார் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாக அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன தவறு செய்கிறோம் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துவதற்கு முன்பாக மக்களிடம் போய் நாம் விசாரிப்போம். இந்த மகன் எப்படிப்பட்டவன், இந்த மகள் எப்படிப்பட்டவள் என்பதை நாம் விசாரிப்போம். அது ஒரு நல்ல பழக்கம்தான். ஏனென்றால் எந்த ஒரு தாய் தந்தையரும் தன்னுடைய பிள்ளைகளை துளைத்து விட வேண்டும், பாழும் கிணற்றில் தள்ளிவிட வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டவர்கள் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இது ஒரு உலகபூர்வமான ஒரு செயலாக இருக்கின்றது. சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த 9 பொருத்தமும் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் பிறந்த உடனே அந்த நாட்களை வைத்து, அந்த பிறந்த தேதியை வைத்து அவர்கள் ஜாதகம் எழுதி வைத்திருப்பார்கள். அந்த ஜாதகத்தை கொண்டு குறி சொல்கிறவர்களிடம், அந்த ஜாதகத்தை பற்றி பேசுகிறவரிடம் போய் காண்பித்து, இந்த மகன் என் மகளுக்கு ஒத்து வருவாரா அல்லது என்னுடைய மகள் இந்த மகனுக்கு ஒற்று போவாரா என்பதை அவரிடம் குறி கேட்பார்கள். இதுதான் நம்முடைய மக்கள் செய்யக்கூடிய மிக பெரிய தவறு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை முதலில் நம்மிடம் இருந்து அகற்றிவிட வேண்டும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தவர் நம் கடவுள், அதை நிறைவேற்றியவர் நம் கடவுள். நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி வைத்திருக்கிறவர் நம் கடவுள். எனவேதான் அந்த திருமண வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வேளையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டுமே என்றால், அவர் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே என்றால், முதலில் உங்களுடைய விருப்பத்தை கடவுளிடம் எடுத்துரைக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய கணவர் இப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலில் அவரிடம் நாம் எடுத்துரைக்க கூடிய வேளையிலே ஆண்டவர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். இரண்டாவதாக, நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இளமை மிடுக்கில் நாம் பாவங்களில் விழுந்து விடுகின்றோம், பாவ செயல்களை செய்து விடுகின்றோம். சில நேரங்களில் தவறான பாதையில் வழிநடத்தப்படுகின்றோம், அதன் மூலம் பாவம் செய்திருப்போம். எனவே அப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து வெளியே வர வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் யாரை திருமணம் செய்ய போகிறீர்களோ அந்த ஒரு மணமகனுக்காக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவன் ஒரு தீயவராய் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த தீய பழக்கங்களில் இருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எனவே குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து குறைவை நிறைவாக மாற்றியவர் கடவுள். குடும்ப வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறவர் கடவுள். வேதத்தின் கடைசி புத்தகமாகிய திருவெளிப்பாட்டை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் உள்ள திருமணத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த திருமண விருந்தில் பங்கு கொள்ள உங்களை தயார்படுத்தி இருக்கிறீர்களாம்.
என்று ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார். திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 7-9 வரை உள்ள இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்து என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆட்டுக்குட்டியாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாசு மறுவற்றவருடைய இரத்தத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தி இருக்கின்றார். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் என்னை அவருடைய குருத்துவ பணிக்கு அழைத்திருக்கிறார் என்றால், அந்த அரச குருத்துவத்திற்கு அழைத்திருக்கிறார் என்றால், அவர் கொடுத்த அழைப்பிற்கு ஏற்ப நான் வாழ வேண்டும். அவர் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை நான் பாதுகாத்து கொண்டு மக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். மக்களை நேர்மையான வழியில் நடத்தக்கூடியவனாய் இருக்க வேண்டும். கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதை செயலாற்றக்கூடியவனாய் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மக்கள் மீது பொறாமை கொண்டு, மக்கள் மீது சீற்றம் கொண்டு, எனக்கு எதிராய் வருகிறவர்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் சாபமாக மாற்றி விடுவார். எனவே இந்த உலகத்தில் தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருமண விருந்தும் உண்டு. இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து இருக்கக்கூடிய இன்னொரு திருமண விழாவும் உண்டு. எனவே அந்த திருமண விழாவுக்கு தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தயாரிக்க வேண்டும். சிறு வயது முதலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அன்னை மரியாளை பற்றியும், புனிதர்களுடைய உறவை பற்றியும், திருச்சுவை பற்றியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகள் அதற்கு ஆயத்தப்படுவார்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியமாக இருக்கின்றது. எனவே எல்லோரும் எப்படிப்பட்ட அழைப்பில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதன்படி வாழ வேண்டும். தம்மையை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். அனுதினமும் அவருக்கு விருப்பமான பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான திருமண விருந்தில் நாம் பங்கு கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வெற்றியின் குடும்ப வாழ்க்கை வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஒரு திரு குடும்பங்களை போல வாழ வேண்டுமா? அதற்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இருக்கின்றார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இந்த நாட்களிலே நாம் அவரிடம் கேட்க வேண்டும். இயேசுவை, நீர் வாரும் அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்று சொல்லி அவரிடம் கேளுங்கள். அவர் கருவூலத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை உயர்த்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி தருவார். அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பாக யாரை சந்திக்க வேண்டும் என்பதை உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வெளிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த உலகத்தை பற்றி கவலைப்பட்டு நாங்கள் கூனி குறுகி போய்விட்டோம். விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் கூட நீர் கொடுத்த அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் வாழவில்லை. நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, நீர் இணைத்ததை அநேக மக்கள் பிரித்திருக்கிறார்கள். அது தாயானவர்களாய் இருக்கலாம், அல்லது மாமியாராய் இருக்கலாம், மாமனாராய் இருக்கலாம், கணவராய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம். அவர்கள் இந்த நாளில் சந்தேகமாக குடும்ப வாழ்க்கையின் சிறப்பையும் வெற்றியின் ரகசியத்தையும் அவர்களுக்கு நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கக்கூடிய நீர் உமது பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும்
என்று விரும்புகின்றீர். அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கக்கூடிய விண்ணக ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் திருமண தடைகள் இருக்கின்றதோ அந்த திருமண தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக. பிள்ளைகளே உமக்கு பிரியமான வழியை நடத்தி திருக்குடும்பமாய் வாழ வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே இந்த நேரத்திலே அதிகாலையிலே எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்து உமது பிள்ளைகளாகிய எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் குடும்ப வாழ்வை சிறப்பித்த அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.